ஹலோ கைஸ். இந்த ரோல் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 11 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா 17 வயசு ஆயிடுச்சு. அவன்கிட்ட ஒரு நல்ல பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல பாடி வந்து இருக்குது. ஏன் இப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து டெய்லியுமே வந்துட்டு மானா ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பித்தேன். டெய்லியுமே வந்து ட்ரெயின் பண்ணேன், ஒரு நாள் கூட விடாமல். அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து 3 ஸ்டார்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லிட்டரலாக இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னே நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அவன் வந்து 17 வயசில் 3 ஸ்டார்ஸ் வச்சுருக்கான். இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணானா அவனால் வந்துட்டு அவனோட லிமிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ போய் அறத்துக்கு போய் மேஜிக் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சியான்மே வந்துட்டு இவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு நான் இந்த ஒயிட் ஃப்ளேம் ரிச்சுவலை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவரை இருந்தீங்கன்னா சியான் கிட்ட சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு ஏன் உன்னால் முடியுமான்னு அப்படின்றவரை இருந்தீங்கன்னா சியான் வந்து கேட்குறான். இதோ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 ஸ்டாரையும் அவைக்கன் பண்ணுறான். அவனோட மானா வந்து பார்த்திங்கன்னா எனார்மஸ் லெவலில் வந்து பயங்கரமாக வெளில வருது. இதை பார்த்துட்டு சியான் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயப்படுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் வந்து அவன் மானா ப்ராக்டிஸே ஆரம்பித்தான். ஸ்டில் இந்த இவன் இருக்கான் இல்லையா சியான், இவங்களாம் 2 ஸ்டாரில் தான் இருக்காங்க, இவன் வந்து 3 ஸ்டாரில் வந்து. இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் தான் ஜீனியஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். நான் வந்து கொன்னே ஆவண்டா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சியான் வந்து சொல்கிறான். அதே எப்படி முடியும், நான் தான் உன்னோட பிரதர் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நீ வந்துட்டு டெய்லி இந்த மாதிரியே நான் காலகாலத்தால் வெறுப்பு ஏற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் போய் சீக்கிரமாக 60 போய் மேஜிக் கற்றுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அயோட்மே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தானே இருக்கான். இதுக்கு மேலே அவன் என்னென்ன பண்ணான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுவாங்க. சரி உங்ககிட்ட இப்போ பேச டைம் இல்லை, நான் வந்து 60க்கு கிளம்புறேன். சார்கிட்ட வந்து கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் வந்துட்டு போவாத, சிஎல் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுவா அப்படின்ற பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவன் என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கில்லட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக்காரு. அதுக்குள்ளே நீ எப்படி 3 ஸ்டார்ஸ் வந்து வந்துட்டு, அதுவும் இந்த சின்ன வயசுலேயே நீ இப்படியே ரொம்பவே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோன்னா நீ அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 4 ஸ்டார் ரீச் பண்ணுறோம் போலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஷாக் ஆகிறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 3 ஸ்டார் ரீச் பண்ணதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த, இதுக்கு மேலே நான் இப்படியே ட்ரைனிங் எடுத்தேன்னா அதனால் எதுவும் பண்ண முடியாது, நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அதனால தான் வந்துட்டு நான் மேஜிக் வந்து கற்றுக்கலான்னு இருக்கேன். பேசிக் மேஜிக்லேருந்து போனோம். அதனால் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா தான் என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதை வந்து ஒரு புது சப்ஜெக்டாக வந்து கற்றுக்கிட்டா அது நல்லாயிருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ தான் வந்துட்டு நம்ம கில்லட் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. அந்த 60 வந்து பார்த்திங்கன்னா நிறைய டார்க் மேஜிக் டவர், டார்க் மேஜஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட மட்டும் சேர்ந்துடாத. அவங்க வந்து ரொம்பவுமே நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ஒன்றும் கெட்டவங்களாம் கிடையாது, பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டவங்களாக தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியுறாங்க. ஏன்னா நம்மலாம் வந்துட்டு இந்த டார்க் மேஜிக் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளோட லாலே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எழுதிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிறான். எப்போ தான் வந்துட்டு நான் அவங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிஎல் வந்து அந்த டோர்லேருந்து பேசுகிறாங்க. என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து 3 ஸ்டார் ரீச் பண்ணிட்டியாமே, அதுவும் இல்லாமல் நீ இந்த இடத்த விட்டு போறியா, ஸ்பிரிட் மேஜிக்லாம் கற்றுக்க போறியா, 60க்கு ஏன் போகணும், இங்கேருந்தே நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் வேணால் ஒரு மேஜ் வந்து கேபிட்டல்லேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறேன். என்னோடய பிரதர் தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னான், உன்னோட ஸ்கில் லெவல் வந்து இன்னுமே அதிகமாகணுமாமே, அப்போ நாங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா உனக்கு ரைவல்ரி ஆயிடுவோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஎல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அவங்க கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம இப்போயே சண்டை போடலாமா, நீ வந்து 60க்கு போகாமல் இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவன் வந்து சொல்கிறா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ப்ராபப்ளி ஒரு கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவ்வளோ நாளா, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறான், லார்ட் ஜஹட் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன்ட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போக ஆரம்பிச்சிடறான். அங்கே போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறான். அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறான். அப்பா நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதை கேட்டு அவங்க அப்பாவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போ எல்லாருமே அந்த போர்ட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா 60க்கு கூப்பிட்டு போகிற போர்ட்டலாண்ட எல்லாருமே நிற்கிறாங்க. ஹோல் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃபு, கில்லடு, கியானு, அதுக்கப்புறம் ஜஹடு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. சியான், சிஎல் எல்லாருமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா
வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அப்பா அழுவாதீங்க, என்னத்துக்கு இப்படி வந்து பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் வருஷத்தில் திரும்பி வந்துடுவேன், என்னத்துக்கு இந்த அளவுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பார்ட், கிட்டத்தட்ட ஒரு புது ஆர்க்குனே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ நான் அவங்கள அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்புறான். ஸோ இப்போ வந்து புது ஏரியாவுக்கு வந்து வந்துடுறான். ஸோ அரோத்ஸோட கேபிட்டல் பென்டகன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்பவுமே நோட்டீஸ் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க மொத்தம் 5 மேஜிக் டவர் வந்து இருக்குது. ஸோ எப்படின்னா அந்த பென்டாகிராம் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வந்து பாஸ்ட் லைஃப்பில் அரோத்க்கு வந்து வந்திருக்கேன், பட் இப்போ வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இது வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்க்குறான், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முன்னாடி இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடு. ஸோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இதுதான் ஃப்ளோட்டிங் ஸ்டேஷன். ஸோ இந்த கிங்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவுமே ஸ்கையில் வந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இதுதான் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக மேஜிக்னால சிம்பிளைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அரோத்ஸோட மேஜிக் வந்து ரொம்பவுமே எக்ஸலண்ட் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் அரோத்ஸோட கல்ச்சர் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மேடம் சென்னியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே இப்படி தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணாங்க. பட் கொஞ்சம் வருஷத்தில் வந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எதுக்கு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல, எப்படி மறைஞ்சு போனாங்கன்னு தெரியல. பட் இதில் சேட் பார்ட் என்னென்னா, அவங்க வந்து அவங்களோட பர்த்டே அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட தேடி அவங்களோட டிசேபிள்ஸ் வந்து தேடி போனாங்க. பட் அவங்களால என்ன பண்ணியுமே கண்டுபிடிக்க முடியல. மேடம் சென்னியா என்ன பண்ணாங்க, எங்கே போனாங்க, யாருக்குமே வந்து தெரியல. பட் நிறைய தியரிஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி அந்த டார்க் மேஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பட் எனக்கு வந்து ஒழுங்காக தெரில. அதுவும் இல்லாமல் மேடம் சென்னியா மேலே வந்துட்டு ஹேமல் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து க்ரஷ் இருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷனுமே பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னத்துக்குறா இந்த இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறான். சாரி அப்படின்ற மாதிரி அந்த அவர் வந்து சொல்கிறாரு, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு வந்து புரியுது உங்களுக்கு ரொமான்ஸ் பிடிக்காது போல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். பட் நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவன்னு பார்த்திங்கன்னா போக போக தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த டார்க் மேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேடம் சென்னியா வந்து கொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் மேஜிக் டவர் இருந்திருக்கணும். பட் அரோத்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அப்புறம் மேடம் சென்னியாவோட எக்ஸிஸ்டன்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் டவர் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா அவங்க காணாமல் போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்துருச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களால என்ன பண்ணாலும் வந்து அவங்கள கொல்ல முடியாது. பட் சென்னியா நீ உண்மையாகவே செத்து போயிட்டியா அப்படின்ற ஒரு வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து யோசிச்சு பார்க்குறான் நம்ம ஹீரோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னியாவோட மேன்ஷன். ஸோ இதுதான் நம்ம ஹீரோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். இந்த மேன்ஷனுக்கு வெளில வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணால் அவங்களால வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த மேஜிக் டவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா வெளில நின்று ப்ரே பண்ணுறாங்க, எங்களை உள்ளே விடுங்க, நான் கிட்டத்தட்ட 11 வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன், இப்போயாச்சும் பாஸ் பண்ணணும், நான் அதுக்காக தான் இங்கே வந்து வேண்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாஸ் காமிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு காடு வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நார்மல் பீப்புள் தான் நினச்சிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு லயனார்ட் ஃபேமிலியோட மெயின் வில்லன்ஸ்லேருந்து வந்திருப்பான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ உள்ளே போனதுக்கப்புறமா யோசிச்சுட்டே போகிறான், இந்த சூனியக்காரி எப்படி வாழ்னானே தெரியல இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா வந்துட்டு அவன் சென்னியாவை தான் இப்போ சூனியக்காரின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு போக போக தான் புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ அரோத் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்டம், ஓகேவா, ஹெல்மெட் மாதிரி ஒரு கிங்டம் தான் அரோத். ஸோ அது வந்து மேஜிக் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அங்கே வந்து 5 டவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ சென்டரில் கேஸ்டர் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் மெயினாக ஒரு 3 ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவங்க சுற்றி பார்க்குறதுல ஸோ அதில் மெயினான ஒரு ஸ்பாட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடம் சென்னியாவோட மேன்ஷன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போகணுன்னு ஆசை. பட் அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவனால் உள்ளே போக முடியுது. ஸோ அவன் வந்துட்டு நம்ம மேடம் சென்னியா எப்படி இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ஏதாவது க்ளூ விட்டு போயிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட கிங்டம்க்கு வந்து போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.